தரணியோட குழந்தைய அழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதி குணசேகரன் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ வீட்டுக்கு வந்த ஜோசியர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சோழி உருட்டி பார்த்துட்டு, இந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து ஆகாது. ஸோ அப்படி இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, இந்த வீட்டு மூத்த ஆம்பளைங்கள கண்டிப்பா வந்து பாதிக்கும். ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயிர் பலி கூட நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால, கதிர் வந்து இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து ரொம்ப அவசியமா? என் அண்ணன கொன்னுட்டு நீ உன் குழந்தைய பெத்துக்கணுமா? ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதுனால, சக்திக்கும் பார்த்தீங்கன்னா, கதிருக்கும் பயங்கரமான சண்டை வருது வீட்டுக்குள்ள. ஸோ 2 பேருமே வந்து அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, சக்திய வந்து இழுத்துட்டு, "எதுக்கு தேவையில்லாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. ஸோ ரொம்ப ஓவரா நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வார்த்தைய பார்த்து பேசுங்கன்னு நான் 1000 தடவ சொல்லிட்டேன். மறுபடியும் என்ன பேச்சு பேசுறீங்க? அப்படின்னு நந்தினி சொல்லும்போது, "ஏய் நான் என்னடி பேச்சு பேசிட்டேன்? ஒழுங்கு மரியாதையா உன் வாய மூடிட்டு போய் பேசாம நில்லு. ஏதாவது ஒண்ணு சொன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. வெட்டி கூறு போட்டுருவேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியையுமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, "போதும் நிறுத்துங்கண்ணா. நீங்கலாம் மனுஷ ஜென்மங்க தானா? ஏன்டா இப்படி மிருகங்க மாரி நடந்துக்கிறீங்க? இவனெல்லாம் வந்து என்ன சொல்றது? இவனெல்லாம் பெத்ததுக்கு வந்து பெத்துக்காமலே இருந்திருக்கலாம். ச்சே! நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சக்தி, ஜனனி 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்க. என்ன மீறி அவங்கள நீங்க தொடுங்கடா பார்ப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க ஒட்டுமொத்த பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கடா அப்படின்னு விசாலாட்சி சொல்லிட்டு 2 பேரையுமே ரூம்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டர் வந்து டூரிகாவ பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க வந்து ஷெட்யூல் இல்ல அப்படின்னு சொன்னதுனால, ஸோ ஆதிகுணசேகரன் ரொம்பவே கோவப்படுறாரு. போயும் நம்ம இந்த நடிகை வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கணுமா? அப்படி என்ன நமக்கு அவசியம்? அப்படின்னு அவருக்கு வந்து ஈகோ இருக்கு. ஸோ ராவணன் வந்து சொல்றாரு, "இல்ல சார் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். நமக்கு ஒரு வேலை ஆகணும். நம்மளுடைய பிராண்ட் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்னா, இந்த மாரி ஆட்கள் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா நம்ம சொல்லியுமே இவங்க இஷ்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப நம்மளெல்லாம் மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்படி மதிக்காதவங்க கிட்ட நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? நீங்க வாங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சொல்றாரு. ஸோ ஆதி இத கேட்ட ராவணன் வந்து, "சார் ப்ளீஸ் சார் ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து மேடம் நமக்கு வந்து அவங்க வந்து டேட் குடுத்துருவாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னதுனால ஆதி குணசேகரன் வந்து பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கு இல்லையா? அத போய் பேசிட்டு வந்துட்டு, "சாரி சார், நான் வந்து மேம் கிட்ட இப்ப தான் வந்து பேசினேன். ஆனா உங்களுக்கு அடுத்தடுத்து ஷெட்யூல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்து புக் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால, உங்களோடது கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க சார். மேடம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, ராவணனோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிருது. "என்ன கடைசியில இந்த மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள நம்பி தானே நான் இந்த மாரி கமிட் பண்ணேன். ஆனா லாஸ்ட் டைம்ல இப்படி நீங்க சொல்றீங்களே, இது வந்து எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் வந்து சொல்றாரு, "தம்பி நான் தான் சொன்னேன்ல, இவங்களெல்லாம் நம்பி வர்றது வேஸ்ட் அப்படிங்கிறது. ஏம்மா ஒரு நடிகை தானே, அதுக்கு எதுக்கு வந்து நீங்க இவ்ளோ தூரம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு நல்ல விஷயத்த தொறக்கிறதுக்கு தானே உங்கள வந்து கூப்பிடுறாங்க. ஒண்ணு வருவேன், இல்ல வரமாட்டேன். 2ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிரணுமா? வருவேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஆளுக வந்ததுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்றது, என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி குணசேகரன் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அந்த தூரிகாவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரி பேசுனதுனால, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா கோவமாயிருது. "என்ன சார் இது? யார் இவங்க? எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு தெரியுமா? ஆக்ட்ரஸ் தூரிகாவ பத்தி. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு இவ்ளோ அசால்ட்டா வந்து அவங்கள பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கோ, இல்ல சோசியல் மீடியாவுக்கோ தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட நெலைம என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது சார்" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! ஷில்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் வந்து இவ்ளோ தூரம் கோவப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து மேம் வருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. இப்ப நீங்க வரலன்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சார் மேம் வந்து ரொம்பவே லீடிங்கான ஆர்டிஸ்ட்டா எல்லாருக்குமே வந்து அவங்க வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் தான். அதுக்காக அவங்களோட ஒர்க் அவங்க பார்க்க வேணாமா? இப்ப அவங்களுக்கு நெறைய வந்து ஆட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சினி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒர்க் இருக்கு. ஸோ அதில அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணா தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு நெறைய சான்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில போயிட்டு ஜஸ்ட் இந்த 1 crore-க்கோ, 2 crore-க்கோ போயிட்டு இந்த மாரி வந்து கடைய தொறந்து வைக்கிறது, இந்த வேலைலாம் எப்படி அவங்களால பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஸோ ஆதி குணசேகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் கிட்ட "தம்பி வாங்க, இங்க இதுக்கு மேல வந்து நீ உட்கார வேண்டாம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படியே பயங்கர கோவமா வருது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "சரி சார், ஓகே சார். நான் பேசிட்டு வரேன். நீங்க முன்னாடி போங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ராவணன் வந்து சொல்றாங்க, "அவங்க பேசுனத எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க." அப்படிங்கிற மாரி. "என்ன சார் இந்த ஆளு எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எவ்ளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுமா? அவர யாரு என்ன அப்படிங்கிறத ஒழுங்கா பார்த்து பேச சொல்லுங்க சார்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க.
பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க, ஸோ ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராவணன் வெளியில் போயிடுறாரு. ஸோ வெளியில் உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் ஆதி குணசேகரன் கோவமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. சார் வாங்க சார் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இங்கே பாருங்க நில்லுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நீங்கள் இருக்கிற லெவலுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் தம்பி. ஆனால் இப்படி இந்த நடிகை வீட்டிலலாம் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்டலாம் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது தம்பி. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் கூட நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கிறாங்களா, மட்டு மரியாதை இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வெட்டா ஊர் உலகத்தில் வேற ஆள் இல்லையா என்ன, வாங்க தம்பி நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் ஆதிகுணசேகரன் வந்து சொல்லிடுறாரு. ஸோ ராவணனுமே வந்து சரி சார் நீங்கள் சொல்கிறது ஓகே தான், நம்ம வேற யாராவது வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ இந்த பக்கம் கரிகாலன் வந்து சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த நடிகை தூரிகா வரேன்னு சொன்னதுனால தானே அந்த அரசியல்வாதி வந்து நானும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த மேடம் வரல அப்படின்னா அவர் வருவாரா வரமாட்டாரா, ஒருவேளை அவரும் வரமாட்டேன்னு சொல்லிட போறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ இந்த விஷயத்த கேட்டவுடனே வந்து கதிருக்கும் வந்து ஆமாம் சார், அதுவும் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக தான் வந்து இருக்குது, வேணும்னா நம்ம ஒரு தடவை அவர்கிட்டயும் பேசி பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ கதிர் வந்து இது ராவணன் சொல்கிறாரு, கதிர் என்ன இது, அவர்லாம் கண்டிப்பாக வந்து வந்துடுவார், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், நான் சொன்னால் நிச்சயமாக அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக வந்துடுவார் தான், ஆனால் அன்னைக்கு வர முடியாதுன்னு தானே சொன்னார், அதுக்கப்புறம் நடிகை தூரிகா வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே டேட்டை புக் பண்ணுங்கன்னு சொன்னார்ல, இப்போ தான் இவங்க வரலையே, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கரிகாலன் சொல்லும்போது ராவணனுக்கு ஒரு பக்கம் வந்து கோபம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிகுணசேகரனும் வந்து ஆமா தம்பி, ஒருவேளை நம்ம அவர்கிட்டயும் போய் பேசி பார்த்துடலாமே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த மினிஸ்டர் அந்த அரசியல்வாதி மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா வாங்க தம்பி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி சாரை பார்த்து பேசணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸில் சார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயுமே கரிகாலன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் என்ன இது எங்கே போனாலுமே இப்படி சும்மா உட்கார சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் டீ காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு 10 இடத்துக்கு போனாலே போதும், சாப்பாடே தேவையில்ல போல இருக்கே, இப்படியே உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணி டீ காஃபி குடிச்சிட்டே போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. டே உன் வாயை வச்சுட்டு நீ கொஞ்சம் சும்மா இருடா, ஏன்டா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஞானமும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது இல்லைம்மாம்மா நான் நடக்கிற விஷயத்த சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன் வாயை அமைதியாக வச்சுட்டு நின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குணசேகரன் கேட்கும்போது இல்லை சார் இப்போ வந்துடுவாங்க, ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம கிளம்பிடலாம் சார், நான் வேணால் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த அமைச்சர் அந்த கட்சிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து வந்துடுறேன், வந்தோடனே வாங்க தம்பி வாங்க, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் நான் அன்றைக்கே வந்து டேட்டை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் என்ன தம்பி ஏதாவது விஷயமா இல்லை டேட்டை எதுவும் மாற்றி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அதான் சார் வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன தம்பி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து திறப்பு விழாவில் வந்து நடிகை தூரிகா மேம் வர்றதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் இருக்கிறதுனால அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சார், அதனால் மெயினாக வந்து நீங்கள் தான் வந்து திறப்பு விழா பண்ணுற மாதிரி இருக்கும், அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு தான் சார் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன தம்பி சொல்கிறீங்க, நடிகை தூரிகா வரலையா, அச்சிச்சோ அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தோமே, ச்சே இதில் மண்ணை வாரி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை தம்பி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு தம்பி, இந்த மாதிரி வந்து இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நானே உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இந்த ஆளுமே இப்படி பல்ட்டி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சார் என்ன சொல்கிறீங்க, நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிட்டு இல்லை புக் பண்ணிட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது வாஸ்தவம் தான் தம்பி அதெல்லாம், ஏன் இப்போ நடிகை கூட வந்து தூரிகா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணீங்க, இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு ஒரு சில வேலை இருக்கும், இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி அவசரமான ஒரு கட்சி வேலை வந்துருச்சு, என்ன தம்பி பண்ண முடியும், ஸோ நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ஒன்று வேறு டேட்டை மாற்றி வைங்க, இல்லைன்னா வேறு ஆளை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் வந்து சொன்னதுனால குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் பயங்கரமாக வந்துடுது. ஸோ அதனால் வந்து எந்த எதுவுமே பேசாமல் அப்படியே டக்குன்னு விருட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து போயிடுறாரு.
என்ன தம்பி என்னாச்சு, எதுக்காக இவர் இப்படி கோவப்பட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராவணன் கிட்ட வந்து கேட்குறாரு. ராவணனுக்குமே என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி யாரை கூப்பிட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.